வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான, ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டிஜிட்டல் உலகத்தை பத்தி அலச போறோம். முதல்ல பார்க்கும்போது என்னடா இது சம்பந்தமே இல்லாம இருக்கேன்னு தோணலாம். ஆனா கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான நோக்கம் இருக்கு. இப்ப இது பாருங்களேன். ஒரு பக்கம் நம்மளோட பாரம்பரிய ஞான நூல்கள், திருவாசகம், பகவத்கீதை, திருக்குறள்னு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் பிசிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு. இது ரெண்டும் எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும்னு ஆச்சரியமா இல்ல? சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். ஒண்ணுக்கொன்னும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுற இந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்கிற அந்த ஒரு புள்ளி எது? இதுதான் நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க போற கேள்வி. சொல்லப்போனா இது ஒரு தேடல் மாதிரி தான். இந்த எல்லா விஷயத்தையும் உண்ணா கோர்க்கிற அந்த ஒரு தங்க இழை என்னன்னு நாம கண்டுபிடிக்க போறோம். வாங்க அந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். அந்த தங்க இழை, அதுதான் புரிதல். இது சும்மா இங்கிலீஷ்ல சொல்ற அண்டர்ஸ்டாண்டிங்கிற வார்த்தை மட்டும் கிடையாது. ஒரு விஷயத்த மேலோட்டமா தெரிஞ்சுக்காம அதோட ஆணிவேர் வரைக்கும் போய் எல்லா கோணத்திலையும் முழுசா உள்வாங்கிக்கிறது. இந்த ஆழமான புரிதல்ங்கிற ஒரு கொள்கை தான் இந்த புரிதல் ஞான மிஷனோட அசைக்க முடியாத அடித்தளமா இருக்கு. ஓகே, இந்த அமைப்போட முதல் தூண் என்னன்னு பாப்போம். அதுதான் நம்மளோட காலத்தால் அழியாத ஆன்மீக ஞானம். இது நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளோட உள் உலகத்தை சரி செய்யறதுக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஃபவுண்டேஷனை கொடுக்குது. இங்க திருவாசகம், திருக்குறள், பகவத்கீதை மாதிரியான பெரிய நூல்கள் எல்லாம் வெறும் பக்தி புத்தகங்களா மட்டும் பார்க்கப்படல. அதையெல்லாம் நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வழிகாட்டுற கருவிகளா, ஒரு டூல்ஸா மாத்திருக்காங்க. இப்போ இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த நூல்கள் எல்லாம் வெறும் சரித்திரமா பார்க்காம நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி கொடுக்கறது தான். திருக்குறள் சொல்ற மாதிரி கத்துக்கிட்டா மட்டும் போதாது, அதன்படி வாழணும் இல்லையா? அதுதான் இங்க முக்கியம். சரி, அகஞானம் ஓகே. இப்போ வெளி உலகத்துக்கு வருவோம். இதுதான் ரெண்டாவது தூண். நம்மளோட வெளி உலகத்தை நம்ம விருப்பப்படி வடிவமைக்கவும் இந்த உலகத்துல ஜெயிக்கவும் தேவையான பிராக்டிக்கலான ஸ்கில்ஸ் மேல இது கவனம் செலுத்துது. பாருங்க, எவ்ளோ அழகா ஒரு பாதையே அமைச்சிருக்காங்க. ஏஐல ஆரம்பிச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வழியா போய் குவாண்டம் கான்செப்ட்ஸ் வரைக்கும். இது வெறும் தொடர்பில்லாத படிப்புகளோட தொகுப்பில்ல, ஒரு முழுமையான கற்றல் பயணம் இது. அது மட்டும் இல்ல, இந்த நவீன தூண் வெறும் ஸ்கில்ஸோட நிக்கல. நம்மளோட நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான லைஃப் இன்சூரன்ஸ் சப்போர்ட் மாதிரியான நிஜ உலக சேவைகளையும் இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த முழு சிஸ்டத்தோட உண்மையான பவரை எங்க இருக்குன்னா, இந்த ரெண்டு தூண்களையும் தனித்தனியா பாக்கறதுல இல்ல, ரெண்டையும் ஒன்னா சேர்க்கறதுல தான் இருக்கு. இங்கதான் பழங்கால ஞானமும் நவீன அறிவியலும் கை கோர்க்குது. அப்போதான் ஒரு தெளிவான பாதை உருவாகுது. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பகுதியோட முக்கியமான மெசேஜ் இதுதான். ஞானமும் செயலும் ஒன்னா சேரணும். உள்ளுக்குள்ள அமைதியும் வெளி உலகத்துல வெற்றியும் ஒன்னா சேரும்போதுதான் ஒரு உண்மையான முழுமையான தெளிவு பிறக்கும். இந்த இறைப்புக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இவங்களோட இலவச பயிலரங்கம். இங்க பாருங்க, பழங்கால கொள்கைகள், மாடர்ன் ஸ்ட்ராட்டஜி, மைண்ட் செட், அப்புறம் நாம செய்ய வேண்டிய வேலைகள்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து கத்துக் கொடுக்கறாங்க. அதே மாதிரிதான் இந்த 30 நாள் மனம் அல்லது ரீசெட் ப்ரோக்ராம்ஸ். இந்த தத்துவங்கிறது ஏதோ ஒரு நாள்ல முடிகிற விஷயம் கிடையாது. அது ஒரு தொடர்ச்சியான பயணம்னு காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி திட்டங்கள். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த முழு தளத்தை பத்தியும் நம்ம பார்வைய கொஞ்சம் மாற்றி பார்ப்போம். இது வெறும் கோர்ஸ்களோட லிஸ்ட் கிடையாது, நம்மளோட நவீன வாழ்க்கைக்கான ஒரு புது விதமான பட்டியல் இது. ஆமாங்க, இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இத ஒரு சேவைகளோட லிஸ்டா பார்க்கக்கூடாது. உங்க வாழ்க்கையோட இலக்கு என்னன்னு யோசிங்க. அதுக்கு தேவையான சரியான கருவியை இங்கிருந்து நீங்க எடுத்துக்கலாம். மன அமைதி வேணுமா? அதுக்கு திருவாசகம் இருக்கு. கரியர்ல வளரணுமா? அதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு. இது ஒரு பர்சனலைஸ்ட் கேட்லாக் மாதிரி. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையே ஒரு பட்டியல் மாதிரின்னா, அதுல நீங்க என்னென்ன கருவிகளை சேர்ப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.